அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமில இருந்து. ஸோ நேற்று ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அட் எனி டைம் வரலாம். ஸோ ஒரு 15 டேஸ்ல வரும். ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, அந்த எவாலுவேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கேனிங் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ ஸ்கேனிங் முடிஞ்சதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவாலுவேஷன் முடியுது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அந்த பார் கோடிங்ல தானே பண்ணியிருக்காங்க, அதாவது ஓஎம்ஆர்ல. ஸோ படப்படப்படன்ட்டு அதுவும் ஜஸ்ட் ஸ்கேன் பண்ற மாதிரி தான் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் அட் எனி டைம் முடிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட் வீக்ல வந்துடும் தான் எதிர்பார்க்கிறோம். பார்க்கலாங்க. ரைட். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சீரீஸ் ஆஃப் இது பார்த்துட்டு வரோம். கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் சில்பானிச் காலேஜஸ்ல என்ன கட் ஆஃப் எதிர்பார்க்கிறோம் அப்படின்ட்டு. இது வந்து நாம ஒரு அனலிட்டிக்கல் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அதுவும் ஆல்ரெடி எல்லா வீடியோவும் சொன்னதா 2023, 24, 25 கட் ஆஃப் பேஸ் பண்ணி என்ன கவர்மெண்ட் காலேஜஸோட க்ளோசிங் கட் ஆஃப் அண்ட் அந்த காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி அதோட டிஃபரன்ஸ் எடுத்து அந்த டிஃபரன்ஸோட ஆவரேஜ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வருடத்துக்கு உண்டான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போட்டிருக்கோம். ஸோ பட் ஆனா வந்து ரீசெண்டா வர நியூஸ் ஆஃப்டர் த ப்ரொவிஷனல் கீ ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஈவன் நாம பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமா மார்க் அதிகம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தோம். பட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சரிங்களா? ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றத மார்க்கை விட கூட இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம் வாய்ப்புகள் இருக்கு. எனவே அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்தா தெரிஞ்சிடும். as well as வந்து ரேங்க் லிஸ்ட் வரப்போ நம்மளுக்கு முழுசாவே தெரிஞ்சிடும் என்ன கட் ஆஃப்ல நம்மளுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது. இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் 10 காலேஜஸ்ல இருக்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் ஹப் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு ஜாயின் பண்ண இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ண மூடிட்டு அங்கதான் குதிப்பாங்க. சரிங்களா? கோயம்புத்தூர் ஏதோ ஒரு காலேஜ்ல கிடைச்சா போதும். ஸோ கோயம்புத்தூர் இருக்க கவர்மெண்ட் காலேஜ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கோயம்புத்தூர்ல இருக்க கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி காலேஜ் ஒரு இடத்துல இருக்கு, ஹாஸ்பிட்டல் ஒரு இடத்துல இருக்கு. ஸோ ரெண்டுமே தனித்தனியா இருக்கு. லைக் சேலத்துலயும் அந்த மாதிரி தான் இருக்கும். காலேஜ் ஒரு இடத்துல இருக்கும், ஹாஸ்பிட்டல் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரொட்டேஷனல் இதுக்கு போகணும் அப்படின்னா 2 இடத்துக்கு டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளார தான் எல்லாமே இருக்கு. ஒரு 5-6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? பெரிய டிஸ்டன்ஸ் இல்ல. ஸோ கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது நம்மளோட அனாலிசிஸ் பேஸ் பண்ணி பார்க்க போறோம். இது அசம்ப்ஷன் ப்ரெடிக்ஷன். சரிங்களா? யாருக்கும் சண்டைக்கு வந்தாங்க கம்மியா இருக்கு அதிகமா இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் வந்து யாரும் இது பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் இது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கும், நாலேஜ் கொடுக்கும். ஓகே, இந்த ரேஞ்சில் இருக்கும். அதுல இருந்து நீங்க 5 to 10% வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம இதுல இருக்கோம், இதுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா எதுவுமே தெரியாம ஓகே இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு இருக்கிறதுக்கு இந்த ரேஞ்சில இருந்தா கிடைக்கும் அப்படின்னு தெரியறதுமே ஒரு நல்ல விஷயம் தானே. சரிங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 1966 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 200 ஸ்டூடெண்ட் இன்டேக் வச்சிருக்கு கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ரைட். 2023 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா as usual எப்பயுமே இதுதான். இது கவர்மெண்ட் காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப். இது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப் 2023. 2023 ஓசி 602, 556, பிசி 541, எம்பிசி 530, எஸ்சி 440, எஸ்சி 352, எஸ்டி 355 நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ல க்ளோசிங் கட் ஆஃபா இருந்திருக்கு. ரவுண்ட் 3. ஓகே, இத மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவுண்ட் 3 நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 சொல்லி இது பண்ணுவாங்க. இப்ப ஈவன் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரவுண்ட் 1க்கு நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ஓட தான் வந்து கம்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா? பட் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் எக்ஸ்பெக்டட் இது வரைக்கும் என்ன நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ரவுண்ட் 3 எடுத்துக்கோம். ரைட். ஸோ கோயம்புத்தூரோட 2023 க்ளோசிங் கட் ஆஃப், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப் ஓசி 644, பிசி 621, பிசி -26, எம்பிசி 611, எஸ்சி 529, எஸ்சி 426, எஸ்டி 481. ஸோ டிஃபரன்ஸ் ஓசி 42, பிசி 65, பிசி 55, எம்பிசி 81, எஸ்சி 81, எஸ்சிஏ 114, எஸ்டி 126 நம்மளுக்கு க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 2023 இருந்திருக்கு. ஓகே. சோ 2024 நம்மளுக்கு என்ன க்ளோசிங் கட் ஆஃப் இருந்திருக்கு? கவர்மெண்ட் காலேஜஸோட க்ளோசிங் கட் ஆஃப். இது வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப். ஓகேங்களா? ஓசி 650, பிசி 618, பிசி 611, எம்பிசி 602, எஸ்சி 531, எஸ்சி 463, எஸ்டி 477 கவர்மெண்ட் காலேஜஸோட க்ளோசிங் கட் ஆஃபா இருந்திருக்கு.
கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜஸோட க்ளோசிங் கட் ஆஃப் 2024 ஓசி 620, பிசி 664, பிசிஎம் 655, எம்பிசி 655, எஸ்சி 593, எஸ்சி 549, எஸ்டி 560 இருக்கு. ஓசி டிஃபரன்ஸ் வந்து 20, பிசி 46, பிசிஎம் 44, எம்பிசி 53, எஸ்சி 62, எஸ்சி 86 அண்ட் எஸ்டி 83 க்ளோசிங் கட் ஆஃப். 2024 பொறுத்த வரைக்கும் ஈஸியான பேப்பர். 2025 நம்மளுக்கு என்ன க்ளோசிங் கட் ஆஃப் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓசி 533 கவர்மெண்ட் காலேஜஸ் க்ளோசிங் கட் ஆஃப், பிசி 506, பிசிஎம் 502, எம்பிசி 494, எஸ்சி 434, எஸ்சிஏ 396 அண்ட் எஸ்டி 397 இருந்திருக்கு. இது கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப் 2025 ஓசி 554, பிசி 544, பிசிஎம் 532, எம்பிசி 530, எஸ்சி 476, எஸ்சிஎம் 463 அண்ட் எஸ்டி 423 இருந்திருக்கு. சோ டிஃபரன்ஸ் வந்து பார்த்தா ஓசி 21, பிசி 34, பிசி 30, எம்பிசி 36, எஸ்சி 42, எஸ்சி 67 அண்ட் எஸ்டி 26 தமிழுக்கு இருந்திருக்கு. சோ 23, 24, 25 இந்த கட் ஆஃப் டிஃபரன்ஸோட ஆவரேஜ் எடுத்து தான் நம்ம இந்த வருடத்தோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து நம்ம அரைவ் பண்ண போறோம். ஓகே, 3 இயர்ஸோட ஆவரேஜ் 2000 எக்ஸ்பெக்டட் க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ். இது வந்து கோவை மெடிக்கல் காலேஜோட அதை வச்சு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இது பண்ண போறோம். சோ ஓசி பொறுத்த வரைக்கும் 28 மார்க் ஆவரேஜ் கட் ஆஃபா இருந்திருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது 570 வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு ஓசிக்கு க்ளோசிங் கட் ஆஃபா இந்த வருஷம் இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். சோ 598 மார்க்குக்கு மேல இருந்தது நம்மளுக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல இந்த வருடம் 2026 ஓசி கேட்டகரிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிசி பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஸ் 50, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் க்ளோசிங் கட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸ் 530. சோ 580க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிசி கேட்டகரிக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கலாம். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 43 டிஃபரன்ஸ், 525 எக்ஸ்பெக்டட் க்ளோசிங் கட் ஆஃப். சோ 568க்கு மேல இருந்துச்சுன்னா பிசிஎம்க்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கலாம். எம்பிசி 53, 515 க்ளோசிங் கட் ஆஃப். சோ 568க்கு மேல இருந்ததுனால எம்பிசிக்கு கிடைக்கலாம். எஸ்சி டிஃபரன்ஸ் 62, கவர்மெண்ட் காலேஜஸோட க்ளோசிங் கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் 450. ஸோ 512 மார்க் மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் எஸ்சிஏ கேட்டகரி கிடைக்கலாம். எஸ்சிஏ 80 3 இயரோட ஆவரேஜ் 410 நம்ம எதிர்பார்க்கிற நம்ம ப்ரெடிக்ட் பண்ற கவர்மெண்ட் காலேஜஸோட க்ளோசிங் கட் ஆஃப் 410. ஸோ 499 500 மேல இருந்தா நமக்கு எஸ்சிஏ கேட்டகரியா இருந்தா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. எஸ்டி 78 கவர்மெண்ட் காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப் எதிர்பார்க்க 405. ஸோ 483க்கு மேல நம்ம மார்க் எடுக்கிறோம்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல நம்மளுக்கு ஒரு சீட் கிடைக்கணும் அப்படின்னா என்ன மார்க் ரேஞ்ச் இருந்தா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இப்ப கிடைச்சிருக்கும். நம்மளோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் வரும். நிறைய வீடியோஸ் நான் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்க போது, நிறைய கிளாரிபிகேஷன் வீடியோஸ், கட் ஆஃப் வீடியோஸ் இந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து நோட்டிபிகேஷன் ஐக்கனை மறந்துடாதீங்க கிளிக் பண்ண. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது நீட் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இப்போ அடுத்து கவுன்சிலிங் ரெடியா இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கவுன்சிலிங். தேங்க்யூ.